ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் அசார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒய் வி ஷுட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஆல்வேஸ் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். எதுக்குன்னா, இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம், அங்கே போன உடனே இந்த வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல சொல்கிற மாதிரி முதல்ல ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க. ஈவன் நம்ம ஆஃபீஸ்லேருந்து இப்போ நம்ம வெளியே போகிறோம், ஆஃபீஸ் விஷயமா வெளியே போனால் கூட ஒரு கேட் பாஸ் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ். ஏன் இந்த ப்ராசஸை நம்ம நம்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு ப்ராசஸ் வந்து எல்லாமே ஒரு நம்ம நல்லதுக்காக தான் பண்ணுறாங்க. ஈவன் இப்போது நம்ம ஆஃபீஸ்லேருந்து வெளியே போகிறோம், ஆஃபீஸில் ஒரு கேட் பாஸ் கேட்குறாங்க. அப்போ நம்ம போட்டுட்டு போனால் ஆஃபீஸ் வேலையாக போனாலும் நம்ம என்ன பண்ணணும், அங்கே கேட் பாஸ் ஃபில் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இன்கேஸ் நம்ம வெளியில் போகிறோம், அப்போ நம்மளுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து கம்பெனி வந்து ஒரு பொறுப்பாகும். இல்லாட்டி கம்பெனி என்ன சொல்லுவாங்க, இல்லை எங்கள்கிட்ட சொல்லாமல் போனார் அப்படி சொல்லுவாங்க. உங்களுக்கு எதுனா ஆனால் கூட கம்பெனி தான் பொறுப்பு. ஏன்னா அது வந்து நம்ம கேட் பாஸ் எழுதி கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் ஒரு ப்ராசஸ். எப்போவுமே ஒரு ப்ராசஸை நம்புங்க, ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்க. இது நம்மளுக்கு எப்போவுமே ஹெல்ப் தரும். இந்த ப்ராசஸை பற்றி ஒரு சின்ன ஒரு ஃபன்னியாக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட அக்கௌண்ட்டில் ஒரு செக்கை போட்டுட்டு வந்திருக்காரு. பேங்க்கில் போய் செக் போட்டு வந்துட்டார். அந்த செக் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் அவர் போட்டிருக்காரு. அவருக்கு ரொம்ப எமர்ஜென்சி போல். அவர் என்ன பண்ணியிருக்காரு, கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நான் செக் போட்டுட்டேன், இது எத்தனை நாளில் கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இந்த மாதிரி 3 நாள் ஆகும் சார். ஏன் 3 நாள் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை சார், இப்போ நீங்கள் அந்த லோக்கல் பிரான்ச்சில் போட்டிருக்கீங்க, அது மெயின் பிரான்ச் போகும், அதுக்கப்புறம் ஹெட் ஆஃபீஸ் போகும், அப்புறம் தான் சார் அது கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் சொல்லியிருக்காங்க. இவருக்கு கடுப்பாயி, நான் அந்த பிரான்ச்சில் தான் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், ஏன் அதுக்கு 3 நாள் ஆகுது, ஏன் அது ஹெட் ஆஃபீஸ் போகுது, ஏன் மெயின் பிரான்ச்சுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேசியிருக்காரு. கொஞ்சம் கெட்ட வார்த்தையும் பேசிட்டு இருக்காரு. அந்த கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு புரிய வைக்கிற மாதிரி ஒரு ஃபன்னியாக ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. சார், இப்போ நீங்கள் வந்து பைக்கில் போயிட்டே இருக்கீங்க, போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆக்சிடென்ட் ஆகி அங்கேயே செத்து போயிடுறீங்க. செத்து போகிற இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சுடுகாடு வாசலில் இறந்து போகிறீங்க. நீங்கள் சுடுகாடு வாசலில் செத்துட்டேன்றதுக்காக உங்களை அப்படியே எடுத்துன்னு போய் அடக்கம் பண்ண முடியாதுல்ல சார். என்ன பண்ணுவாங்க, உங்களை எடுத்துன்னு போய் வீட்டில் வச்சு சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிட்டு அவங்களெல்லாம் வச்சு உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தானே சார் உங்களை போய் அடக்கம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த கஸ்டமர் ரொம்ப இதாகி வெக்ஸாகி, ஏம்மா நீ எவ்வளோ நாள் வேணால் எடுத்துக்கோங்க, ஆனால் இந்த மாதிரிலாம் எங்களுக்கு புரிய வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிட்டாரு. ஸோ மீண்டும் ஒரு நல்ல தகவல்களோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.